நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கிடாரி நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான கிடாரியாக இருக்குதுங்க. தலைச்சனுக்கே அதிக கறவைத்திறன் வாய்ந்த கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. கிடாரிக்கு சொல்லி தவறலாம் எதுவும் இல்லை, சொல்லி சுத்தமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எங்கே இருக்குது, கறவைத்திறன் விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி மாடுகளோட அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலை தலையீத்து கிடாரி 2 பலுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. எனக்கு கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க. தலைச்சனுக்கே அதிக கறவைத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வளமான கிடாரிங்க, நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க. மடி செட்டு பாருங்கள், நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ள இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காம்பு வளமும் ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா சீராக இருக்குதுங்க. கிடாரி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. சேலத்தில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க. தமிழ்நாடு கேரளாவை 2 பக்கம், அதாவது வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கிடாரி பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அவர்கிட்ட கேளுங்க. கிடாரி எவ்வளோ, என்ன ரேட்டு, எவ்வளோ கறக்கும், சுழியது இருக்கா அப்படின்னு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. எல்லாம் நல்ல கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். விலையை பொறுத்தவரை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் உடனே புக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள்.